எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா, நிறையா நான் அன்றைக்கி இப்போ காலையில் வாஸ்தை பற்றி பேசியாச்சு, மதியம் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு மேட்ரு பேசலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். 3 தடவை கமெண்ட் பண்ணியிருக்கேன், 3 தடவை எனக்கு அனுப்பிச்சிருக்காப்புல. ஐயா, எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மாடிப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு வீட்டில் மாடிப்படி அமைக்கிற விஷயத்தை பல்வேறு விதமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில். இது இன்னும் எனக்கு இந்த வீடியோ உண்மையா இல்லை அது உண்மையா எது உண்மைன்னு எனக்கு தெரியல. அதுக்கு இன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் எனக்காக பண்ணுங்கன்னு 3 தடவை கமெண்டில் போட்டு விட்ருக்காரு. ஆனால் என் நண்பர் யாருன்னு தெரியல. பொதுவாக அந்த நம்மளோட நம்பர் தெரிஞ்சு வாட்ஸ்அப்பில் போட்டுட்ருக்காரு. சரி, அவரு கேட்டதுக்கு ஒரு இணங்க நம்ம இன்றைக்கி அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இந்த விஷயத்த சொல்லிடுவோம். ஏன்னா மாடிப்படி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கிறதுலையே. மாடிப்படி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? யாராச்சும் சொல்லுங்கள், மாடிப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வாழ்க்கையில் உயரமான இடத்துக்கு நம்ம போகணும்னா முதல்ல மாடிப்படி ஏறணும். அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் உயரமாக பகுதிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அடிக்கடி மாடி ஏறுற மாதிரி மலை ஏறிட்டு வரணும். யார் ஒருத்தர் அடிக்கடி மலை ஏறுறாங்களோ அவங்க எல்லாமே உயரத்துக்கு போவாங்கன்னு அர்த்தம். இதுதான் லாஜிக்கே. அப்போ நம்ம எல்லாருமே முதல்ல அனுபவ ரீதியாக ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படின்னோம்னா, அது எந்த கோயில் மலையாக இருந்தாலும் சரி, உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, படிக்கிட்ட ஏறி 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 போய் அந்த தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னாவே அவங்க உயரமான இடத்துக்கு போவாங்க. இது உண்மையான விஷயம். அது அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாடிப்படிங்கிறது எப்படி ஒரு இடத்துலேருந்து, அதாவது தரை ஃப்ளோர்லேருந்து முதல் மாடி செகண்ட் மாடி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கு எப்படி இந்த மாடிப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு இருக்கோ, அதை நம்ம எப்படி சரியாக வாஸ்துப்படி நம்ம துல்லியமாக அமைக்கணும். இது மாடிப்படிக்கு மட்டும் கிடையாது, லிஃப்ட்டுக்கு இதே தான். லிஃப்ட்டு சொல்கிறோம்ல, லிஃப்ட்டுன்னு என்ன, நம்ம படிக்கட்டுக்கு அப்படியே முதல் மாடி 2வது மாடி 3வது மாடின்னு லிஃப்ட்டு போகிறது. இது ரெண்டுக்குமே இந்த ஏங்கிளை நம்ம செட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். அப்போ மாடிப்படி எங்கே அமைக்கணும் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா, எங்கே அமைக்கக்கூடாதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வீட்டுக்குள்ளே அமைச்சா எங்கே அமைக்கலாம், வீட்டுக்கு வெளியே அமைச்சா எங்கே அமைக்கலாம், இந்த படிக்கட்டு எப்படி ஏறணும், இந்த படிக்கட்டுடைய மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்கணும், இது எல்லாம் நம்ம ஏ டு ஜெட் ஒரே வீடியோ. இதுதான், இதுக்கு மேலே எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பாணியில் சொல்ல போனால் இதுக்கு மேலே வாஸ்துல ஒன்றுமே இல்லை. இந்த டைட்டில் நம்மளுக்கு தான் சொந்தம். அப்போ இந்த மாடிப்படியோடைய முழு வாஸ்துத்தன்மை என்ன அப்படின்னா, முதல்ல மாடிப்படி எங்கே வரக்கூடாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. எங்கே வரக்கூடாது அப்படின்னா, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த லேசான கிரகம், அதாவது மென்மையான கிரகம் அப்படின்னாவே அது புதன் தான். அதாவது அந்த வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் புதன் பகவான். அப்போ புதனைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிறுவர்கள்ங்கிறோம், விளையாடுறாங்க, ஓடுறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா வயசானோன்னா சுறுசுறுப்பாக இருக்க முடியும், குழந்தை தான் துருன்னு எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ புதன் தான் வடகிழக்குக்கு அதிபதி. அந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த மாடிப்படிங்கிறது வரவே கூடாது. வடகிழக்கில் மாடிப்படி ஒரு மனுஷனுடைய தலையில் இடி, இதுதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல முதல்ல படிக்கட்டு வராமல் இருக்கணும். அது வீட்டுக்குள் உள்ளேயா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி, இந்த 2 திசையில் உள்ள வெளியே இந்த இது வரவே கூடாது. அப்படி வந்துட்டால் அவங்க லைஃப்பில் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. அந்த படியை வேறு வழி ஏதாச்சும் இருக்குதா? என்ன வழி? மந்திரங்குது இருக்குதா, இல்லை தாயத்துக்கு இது வைக்கலாமா, இல்லை அந்த படி வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு தகுடு வைக்கலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு செடிகளுக்கு இது மூலிகை செடி தூக்கி கொண்டாந்து அந்த இடத்த வச்சு நட்டு வச்சு அந்த படியோடைய பாதிப்பை குறைக்கலாமான்னா வாய்ப்பே இல்லை. சீமான் சொன்ன மாதிரி வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதை இடிச்சுத்தான் ஆகணும்னா இடிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுதான் உண்மை. வாஸ்துல வடகிழக்கில் படி இருக்குது அப்படின்னா இடிச்சு தான் ஆகணும்னா இடிச்சு தான் ஆகணும். இதையெல்லாம் நீங்கள் எதையும் இதை தூக்கி அதை வச்சு அதை தூக்கி இதை வச்சு அப்படின்னா சாத்தியமே இல்லை. இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா நீங்கள் ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். ஏதோ உங்களுடைய மன திருப்திக்காக திருப்பி நல்ல திறமை வாய்ந்த ஜோதிட வல்லுநர்கள், திறமை வாய்ந்த வாஸ்து வல்லுநர்கிட்ட மீண்டும் ஏதாச்சும் இதுக்கு தாயத்து இருக்குதா, இதுக்கு எந்தர் இருக்குதா, இல்லை ஏதாச்சும் இதுக்கு காஸ்மிக் கதிர் இருக்குதா, இல்லை ஏதாச்சும் ஸ்கேனர் இருக்குதா, எதையோ ஒன்று பார்த்து சொல்லுங்கன்னு அவங்கள போட்டு கசக்கிறனால கடைசியில் அவங்க
சரி இவனே கேட்குறான், இவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லித்தான் ஆகணும் மாட்டேங்குதுன்ட்டு கடைசியில் அவங்களுடைய பாணிக்கே போய் கடைசியில் அந்த ஜோதிடர்களும் சரி அவங்களோட திருப்தியை தான் பார்க்கலாமேங்கிறதுக்காக எதையாச்சும் ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா எல்லா ஜோதிடரும் எல்லா வாஸ்து நிறுவனரும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. இதை கெடுக்கிறது முக்கால்வாசி யார்? வாடிக்கையாளர் தான், கஸ்டமர் தான். நல்ல ஜோதிடர்களையும் நல்ல வாஸ்து நிபுணரையும் அவங்க தான் கெடுக்கிறதே. ஏன்னா அவங்க ஒரு டைம் சொல்லிடுவாங்க, எல்லா வாஸ்து நிபுணரும் எல்லா ஜோதிடருமே இது ஆகாதுமா, இது பிரச்சனை, இது இடிச்சு தான் ஆகணும்னு சொன்னால், ஏங்க இதை இடிச்சோம்னா 50,000 ரூபா செலவாகுங்க, இது ஏதோ ஒன்று பார்த்து சொல்லுங்கள், ஏதோ ஒன்று பார்த்து சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்னடா பார்த்து அதோட இது சொன்ன மாதிரி ரமணா படத்தில் விஜயகாந்த் சொல்லுவாப்பிள்ளையில, யார்கிட்டையுமே இந்த டாக்டர்கிட்ட ஒன்று வக்கீல்கிட்ட ஒன்று ஒருத்தரையா எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலான்னு சொன்ன மாதிரி இவங்ககிட்ட திருப்பி இது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னால் அப்புறம் அவன் என்ன பண்ணுறது? அவங்களுடைய மன ஒரு எண்ணங்களுக்காக அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொல்ல வேண்டிய தருணம். அப்போ சொல்லிடுறாங்க. கடைசியில் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தோன்னா வாஸ்து நிபுணர் சரியில்லை, ஜோதிடர் சரியில்லை அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு தாட் வைக்கிறது. இதில் வந்து வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தாவே முதல்ல என்ன நடக்கும்? அங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னா புதன் தான் இருக்கார். முதல்ல என்ன ஆகும்? முதல்ல வடகிழக்குனாவே முதல்ல ஆண் தான். அப்போ அந்த ஆண் அப்படிங்கக்கூடிய அந்த ஒட்டு மொத்த உருவத்தில் குடும்ப தலைவனாக இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளாக இருக்கலாம். அதாவது ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் குறிக்கக்கூடிய ஒரே திசை வடகிழக்கு திசை தான். அப்போ குழந்தைகளுக்கு என்ன நடக்கும், பெரியவங்களுக்கு என்ன நடக்கும்? அப்போ குழந்தைகளுக்கு என்ன நடக்கும்னா கண்டிப்பாக ஒழுங்காக படிக்க மாட்டான். ஃபஸ்ட் நல்லா எழுதி வச்சுக்கலாம், வடகிழக்கில் படிக்கிட்டு இருந்தால் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன்? அவனே துரு சுற்றிக்கிட்டே இருக்கிறவன் அவன் எங்கே உட்காந்து படிக்க போகிறான்? படிப்பின் மேல் ஒரு நாட்டம் வராது. ஒரு ஆணுடைய தலைமகன் அப்படின்னா அவங்க உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் சரியான வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் அவங்களுக்கு எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அந்த வேலையில் நான் படித்த படிப்புக்கு நான் இருக்கிற ரேஞ்சே வேறு அப்படிங்கிறாங்கல்ல. என்ன ரேஞ்சு? ஒரு ரேஞ்சும் இல்லை. சொல்ல வேண்டியதான். இவன் ஆரியாவும் சந்தானமும் பேசிக்குவாங்க, மாப்பிள்ளை ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு நம்ம பிழைக்கணும், சென்னை போயிடு மாப்பிள்ளை. சென்னையா மாப்பிள்ளை? என்ன நீ இப்படி சொல்கிற? அங்கே எவ்வளோ பெரிய வெயில், என் ஸ்கின்னுக்கு ஆகாது மாப்பிள்ளை. சரி அது போயிட்டு போகலாமா? இந்த ஊரில் போய் அந்த ஏதோ ஒரு ஊர் சொன்னோன்னே ஐயோ அங்கேயா மாப்பிள்ளை, அங்கேயெல்லாம் அணு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, மூஞ்சி அது இதனால கருத்து போயிடும், அதெல்லாம் ஆகாது மாப்பிள்ளை. கண்டக்டர் அது என்ன மாப்பிள்ளை பொழப்பு, ஓடி ஓடி டிரைவரு அதெல்லாம் அவன் சொல்கிற வேலையை பூரா மோசம்னே சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அது மாதிரி அந்த வேலையில் ஒரு நாட்டங்கள் இருக்காது. குழந்தைகளுடைய வளர்ச்சி தடைப்படும், பொருளாதார பிரச்சனையை கொடுக்கும், ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மையை இல்லாமல் சோம்பேறித்தனத்தை அதிகத்தை கொடுத்துரும். டோட்டலாக அவங்க குடும்பம் கொஞ்சம் நாளுக்கு நாள் வளர்ச்சி மைனஸ்லேயே போயிட்டுருக்கும். அப்போ எங்கே இருக்கணும் அப்படின்னம்னா திசைக்கு தகுந்தாற் போல் படிக்கிட்டு இருக்கணும். அதுதான் விஷயம். திசைக்கு தகுந்தாற் போல்னா கிழக்கு பார்த்த வீடுனா இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கணும், வடக்கு பார்த்த வீடுனா இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கணும், மேற்கு பார்த்த வீடுனா இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கணும், தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் படிக்கிட்டு இருக்கணும். படிக்கிட்டு எங்கெங்கே இருக்கலான்னு முதல்ல நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. வடகிழக்கை தவிர்த்து மித்த எல்லா மூலையிலும் இருக்கலாம். எல்லா மூலையிலும் எங்கே? வடமேற்கு மூலையில் இருக்கலாம், தென்மேற்கு மூலையில் இருக்கலாம், தென்கிழக்கு மூலையில் இருக்கலாம். அப்போ இந்த வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த 3 மூலையில் இருக்கலான்னு நான் சொன்னாலும் நான் இங்கெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு மூலைக்கும் 2 திசைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நல்லா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த தான் அக்யூரேட்டாக நீங்கள் நல்லா யோசனை பண்ணி செய்யணும் எல்லாருமே. நம்ம இது வந்து எதுக்கு நம்ம வீடியோவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடு கட்டுறவங்களுக்கு பூரா ஒரு தெளிவான மனநிலையை நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம். அவங்க பார்த்தாவே கிட்டத்தட்ட தெரிஞ்சுக்கலாம். அதாவது அது சரியாக இருக்குது, அதாவது வந்து அதில் வந்து எப்படி நம்ம செய்கிறதுங்கிறது கூட கண்டுபிடிக்கலினாலும் தப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லா கிளைண்ட்டும் தப்பை கண்டுபிடிச்சிக்குவாங்க, இந்த இடத்த நம்ம பண்ணியிருக்கிற வீட்டில் தப்புன்னு தெரிஞ்சுடுவாங்க. அப்போ படிக்கிட்டு வடக்கு பார்த்த வீட்டுக்கு 2 திசைகள் இருக்கலாம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, திசைகள்லேயே இப்போ வடமேற்கு மூலையில் படிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ வடமேற்கு மூலையில் படிக்கிட்டு இருக்கலாம்னாலும் அதில் வடமேற்கு மூலையில் எத்தனை திசை இருக்குது சரவணன் சார்? வடக்கு வாயு, மேற்கு வாயு, இப்படி 2 விஷயத்தை அப்படி பிரித்து பார்க்கணும். அதில் இந்த வடக்கு வாயுவில் மட்டும்தான் படிக்கிட்டு வரணுமே தவிர
மேற்கு வாயில் படிக்கட்டு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வடமேற்கு மூலையில் படிக்கட்டு வைக்கலான்ட்டேன், வடக்கு வாயுவில் வைக்கலாம், மேற்கு வாயுவில் வைக்கக்கூடாது. நான் வடமேற்கு மூலையில் வைக்க சொல்லிட்டேங்கிறக்கோசரம் போய் மேற்கு வாயுவில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கோர்ட்டு கேஸு, ஒரு நாள்னாச்சு ஜெயிலில் போய் நின்றுட்டு வரணும். கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ வடக்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலையில் வைக்கலாம். சரி, கிழக்கு பார்த்த வீடு எங்கே வைக்கலாம் அப்படின்னா அக்னி மூலையில் வைக்கலாம். அக்னி மூலையில் வைக்கலாம்னாலும் அக்னி மூலையிலேயும் 2 திசை இருக்குது. என்ன அக்னி? கிழக்கு பக்கத்தில் இருக்கிறனால அதுக்கு கிழக்கு அக்னி, தெற்கு பக்கத்தில் இருக்கிறனால அதுக்கு பேர் தெற்கு அக்னி. அப்போ கிழக்கு அக்னியில் மட்டும்தான் படிக்கட்டு வைக்கணுமே தவிர தெற்கு அக்னியில் வைக்கக்கூடாது. அப்போ வச்சா என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கே பஞ்சம் வரும். எடுத்த ஒரு விஷயமே சாப்பாட்டுக்கே பஞ்சம் வரும். நல்ல பணம் காசே இருந்தால் கூட வீட்டில் நிம்மதியாக ஒரு நேரத்துக்கு நல்ல சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது. என்ன, ஒன்று வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒட்டுக்குடலாக இருக்கலாம், இல்லை உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் அதிகமாகி பாத்ரூமுக்கு போய் ஒரு நம்ம வாழ்க்கையில் நினச்சது எல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும். கழிவு சம்மந்தப்பட்டது, பாத்ரூம் சம்மந்தப்பட்ட கழிவு பொருள்கள் வெளியே வராமல் மன கஷ்டப்படுறது, இது எல்லாமே நடக்கும். அப்போ படிக்கட்டு அப்படிங்கிறது வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்தா இருந்தாலும் சரி, வடக்கு வாயுலையும் வைக்கலாம், கிழக்கு அக்னிலையும் வைக்கலாம். இந்த 2 இடத்துல தான் வந்து இப்போ நான் சொல்கிறது பாருங்கள், வடக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடு, இந்த 2 வீட்டுக்குமே வடக்கு வாயுலையும் வைக்கலாம், கிழக்கு அக்னிலையும் வைக்கலாம். இதை தாண்டி நீங்கள் மேற்கு வாயுலையோ தெற்கு அக்னிலையோ வச்சிங்கன்னா மிகப்பெரிய கஷ்டம், பொருளாதார ரீதியான பிரச்சனை, ஊருக்குள்ளே அசிங்கம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். சரி, மேற்கு பார்த்த வீடு இருக்குது, மேற்கு பார்த்த வீட்டுக்கு எங்கே படிக்கட்டு வைக்கலாம்? அப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு எங்கே படிக்கட்டு வைக்கலாம்னா சிம்பிளாக இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்ல மனசில் புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். தலைவாசல் பூரா உச்ச பகுதியில் வைக்கணும், படிக்கட்டு பூரா நீசப்படியில் வைக்கணும். இவ்வளோதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. படிக்கட்டு பூராமே தலைவாசல் பூரா உச்சத்தில் வைக்கணும், படிக்கட்டு பூரா நீசத்தில் வைக்கணும். அப்போ நீசம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுமில்ல. ஏன்னா யாருக்கு இப்போ நம்ம படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு ஒரு சொல்லிடணுமில்ல. வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலம் நீசம், கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலம் நீசம், தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலம் நீசம், மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலை, அதாவது மேற்கு நிறுதி நீசம். இவ்வளோதான் நீசம். இந்த நீசம் அப்படிங்கக்கூடிய இடத்துல படிக்கட்டு வரலாம். மித்த இடத்துல உச்சப்பகுதியில் படிக்கட்டே வரக்கூடாது, உச்சப்பகுதியில் படிக்கட்டே வரக்கூடாது, நீச பகுதியில் படிக்கட்டு வரலாம். அப்போ மேற்கு பார்த்த வீடு அப்படின்னா மேற்கு பார்த்த வீட்டில் எங்கே படிக்கட்டு வரலாம் அப்படின்னா மேற்கு நிறுதி என்று சொல்லக்கூடிய அந்த நீச பகுதியில் மேற்கு நிறுதிங்கிற இடத்துல படிக்கட்டு வரலாம். அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் மேற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு நிறுதியில் படிக்கட்டு போடாமல், நீங்கள் தான் எனக்கு ஏற்கனவே சொன்னீங்கல்ல வடக்கு வாயுவில் நல்ல இடம் தானே அப்படின்ட்டு அங்கே போய் போடக்கூடாது. எந்த திசை வீடாக இருக்கிறதோ, இப்போ தெற்கு மேற்கு ஒரு கூட்டாளிங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. தெற்கு மேற்கு ஒரு கூட்டாளி, அவனுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அவனுக்கு வேண்டிய இடத்துல இங்கே அவன் தட்டில் இவன் சாப்பிடலாம், இவன் தட்டில் அவன் சாப்பிடலாம். இப்போ கிழக்கு வடக்குங்கிறவன் அவன் ஒரு கூட்டாளி. அவங்கள என்ன லேசானவங்க, மென்மையானவங்க, இளமையானவங்க, ஜாலியானவங்க. இந்த தெற்கு மேற்குங்கிறவங்க தான் அது கஷ்டப்படுறவங்க, போட்டு உடம்பை போட்டு வருத்துறவங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒரு கூட்டாளி, அவங்கெல்லாம் ஒரு கூட்டாளி. யார் யார்? வடக்கு கிழக்கெல்லாம் ஒரு கூட்டாளி. அப்போ அவன் தட்டில் இவன் சாப்பிட்டுக்கலாம், இவன் தட்டில் அவன் சாப்பிட்டுக்கலாம். அப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு அவன் சைட்லையும் படி வைக்கலாம், இவன் சைட்லையும் படி வைக்கலாம். ஆனால் மேற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு பார்த்த வீட்டுக்கும் அவனுக்கு ஆப்போசிட்டான கிழக்கு வடக்கு இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட இடத்துக்கு போகவே கூடாது. படிக்கு போயிட்டாலும் அவன் முடிஞ்சான்னு அர்த்தம். அப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் மேற்கு நிறுதிங்கிற இடத்துல படிக்கட்டு வைக்கலாம். அதுவே தெற்கு நிறுதியில் வைக்கலாமா? வைக்கலாமா? நான் சொல்கிறது தெற்கும் வைக்கக்கூடாது. மேற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு நிறுதியில் தான் வைக்கணும். அதே தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு நிறுதியில் மட்டும்தான் படிக்கட்டு வைக்கணும். இதில் நான் நிறைய வீடியோவை பார்த்துருக்குறேன். நான் யாரை குறை சொல்லணும்ன்றல இல்லை,
அது என்ன லாஜிக்கில் பேசுகிறாங்க இல்லை ஒரு அம்மா ஒரு கிளைண்ட்டில் எங்கிட்ட கோயம்புத்தூர்கார அம்மா ஒரு அம்மா எங்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு வீடியோவே அனுப்பிச்சி விட்ருக்குது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு ஒரு முக்கியமான சென்னையில் இருக்கிற யூடியூப் சேனலில். நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாமே நீங்கள் இருக்கணும்னு சொல்கிற இடத்துல பூரா அவர் இருக்கக்கூடாதுன்னே சொல்கிறாரு. இது என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன அடிப்படை தத்துவம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரில. ஆனால் வாஸ்துங்கிறது வந்து பஞ்சபூதங்களுடைய தன்மையில் தான் இயங்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அக்னி மூலைன்னு சொல்கிறோம். அக்னி மூலைன்னா நெருப்புங்கிறோம். நெருப்புனா ஒரு நெருப்பு தான் இருக்குதா? 3 நெருப்பு இருக்குது. சர நெருப்பு இருக்குது, ஸ்திர நெருப்பு இருக்குது, உபய நெருப்பு இருக்குது. விளக்கு நீட்டாக நம்ம பருத்தி வச்சோம்னா அது வீட்டில் எரியிற விளக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அடுப்பு பற்றி வைப்போம். அது சோறு திங்கிறதுக்கு பற்றி வைக்கிற அடுப்பு. இன்னொரு பக்கம் வைப்பான். நெருப்பு வச்சுட்டான்டா நம்மளுக்கு வந்தால் 2 நாள் என் குடும்பத்தில் பேசுனா எங்கள் குடும்பத்தில் ஒரு நெருப்பை பற்ற வச்சுட்டு போயிட்டான். அது ஒரு நெருப்பு. அப்போ இந்த 3 நெருப்பில் தென்கிழக்கு எந்த நெருப்புங்கிறது நமக்கு தெரியணுமல்ல. சோறாக்குற நெருப்பு, நம்ம சாப்பிட்ற நெருப்பு ஒரு விஷயம். அந்த சாப்பிட்ற அந்த கழிவு உணவுப் பொருள்களானது செரிமானமாகி கழிவாக வர்றது அந்த நெருப்பு. அப்போ அந்த நெருப்பில் கழிவாக வரக்கூடிய நெருப்பில் சாமி ரூம்பு ஒருத்தர் வைக்கலாங்கிறாங்க. வைக்கலாமா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு ஒரே நெருப்பு கழிவு பொருள்களை வெளியேற்றக்கூடிய நெருப்பாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர விளக்கேற்ற நெருப்பாக இருக்கக்கூடாது. விளக்கேற்ற நெருப்புங்கிறது பூஜை ரூம்பு. பூஜை ரூம்புல சாமி ரூம்பே வரக்கூடாதுங்கிறாங்களே. தென்மேற்கு மூலையில் சாமி ரூம்பே வரக்கூடாதுங்கிறாங்களே. தென்மேற்கு மூலைங்கிறது தான் ஒரு நிறுதியான மூலை, நிரந்தரமான மூலை. வடகிழக்குங்கிறது ஈசானுடைய மூலை. அப்போ அந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கே வைக்கிறது? அப்போ தென்கிழக்கில் அப்படிங்கிற இடத்துல பூஜை ரூம்பு வெய்யுங்கிறாங்க. வாயு மூலைங்கிறது காற்றுடைய மூலை. அங்கே தான் பற்ற வச்சா லைட்டாக அப்படி பிடிச்சி பற்ற வச்சுட்டோம்னா அப்படியே குப்பு 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 குப்புன்னு எரியிற இடம். அந்த இடத்த சாமி ரூம்பு வைங்கிறாங்களே. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன மனநிலையில் என்ன லாஜிக்கில், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, நீங்கள் உங்கள் நடைமுறையில் நல்ல இன்னும் கூட நல்ல அடுத்த பரிணாமத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள், அடுத்த பரிணாமத்தில் தலை சிறந்த ஜோதிடர்கள், தலை சிறந்த வாஸ்து நிபுணர்கள் நிறைய இருக்காங்க. அவங்ககிட்ட கூட ஒரு ஐடியா கேளுங்க, அவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த வாயு மூலை அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த பூஜை அறையாகவோ தென்கிழக்குங்கிற இடத்துல பூஜை அறை வைக்காதீங்க. தயவுசெய்து வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாஸ்தி ஆயிடுவீங்க. நம்ம பேசுகிறது வந்து மாறி படிக்க தான் போனால் இருந்தாலும் இதை அப்படியே ட்ராக் கொஞ்சம் மாறி இருக்குது. அப்போ படிக்கட்டு அப்படிங்கிறது மேற்கு பார்த்ததுக்கு மேற்கு நிறுதியில் வைக்கலாம், தெற்கு பார்த்ததுக்கு தெற்கு நிறுதியில் வைக்கலாம். சரி, ரைட்டு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? படிக்கட்டு கடிகாரம் எப்படி சுற்றுதோ அப்படி தான் சுற்றணும், கடிகாரத்தை மாறி சுற்றக்கூடாதா? அப்போ கடிகாரத்தை மாற்றி சுற்றலாமா சுற்றக்கூடாதா அப்படின்னா 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது வந்து தெற்கும் மேற்கும் நல்லா விஷயம் 2. அதாவது படிக்கட்டில் வந்து கடிகாரம் மடி சுற்றணும் அப்படின்னம்னா 2 திசைகளை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தெற்கு, அதாவது கிழக்கு அக்னியில் இருக்கக்கூடிய படிக்கட்டையும் மேற்கு நிறுதியில் இருக்கக்கூடிய படிக்கட்டையும், அதாவது தெற்கு நிறுதியில் இருக்கக்கூடிய படிக்கட்டையும் அதே மாதிரி கிழக்கு அக்னியில் இருக்கக்கூடிய படிக்கட்டையும் கடிகார சுத்துற மாதிரி தான் சுத்தும். அப்படித்தான் வைக்கணும், மாற்றி வைக்கவே கூடாது. வச்சா அது தப்பு. இன்னும் 2 பக்கம் படிக்கட்டு வைக்கலான்னு எங்க சொன்னேன்? மேற்கு நிறுதி, அடுத்தது வடக்கு வாயு. அப்ப இந்த வடக்கு வாயு இடத்துல நீங்க படிக்கட்டு சோத்தாங்கை பக்கம் தான் சுத்தணும்னு அவசியமே இல்லை. அப்படி வந்தாலும் வச்சுக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனா ரிவர்ஸ்ல சுத்தினாலும் தப்பு கிடையாது. ஏன் ரிவர்ஸ்ல சுத்தினாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்றேன்? சூப்பரப்பா, கை தட்டுங்கப்பா அவருக்கு. மேற்கு நிறுதியில் இருக்கக்கூடியது ராகு பகவான் தான். வடக்கு வாயுவில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேது பகவான் தான். அப்போ அந்த கேது பகவான் ரிவர்ஸ்லையும் போலாமா, போகக்கூடாதா? அப்போ அந்த இடத்த நீங்கள் கடிகாரம் சுற்றுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சந்தோஷம் தான், இல்லைனாலும் சரி ரிவர்ஸில் போகிற மாதிரி கூட வைக்கலாமே. அப்போ நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டுக்கும்
அந்த மேற்கு பார்த்த வீட்டுக்கும் கடிகாரம் உள் சுற்றப்படி தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அப்படி வந்தாலும் வச்சுக்கோங்க, இப்படி ரிவர்ஸில் இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என் வீட்டில் வந்து படிக்கட்டு ரைட் சைடில் சுற்றலை, லெஃப்ட் சைடில் தான் சுற்றுது, ஏன் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு போட்டு பாவம் அவங்கள குழப்பி போடுறாங்க. குழப்பவே வேணாம். அப்படி ஏதாச்சும் உங்கள் வீட்டில் படி இருந்தால் அதை பற்றி பயப்படவே வேண்டாம். அப்படியெல்லாம் ஒரு தப்புமே கிடையாது. அப்போ படிக்கட்டு அமைக்கிறதுக்கு கிழக்கு பார்த்ததுக்கு கிழக்கு அக்னி, வடக்கு பார்த்ததுக்கு வடக்கு வாயு, மேற்கு பார்த்ததுக்கு மேற்கு நிறுதி, தெற்கு பார்த்ததுக்கு தெற்கு நிறுதி, இந்த இடங்களில் படிக்கட்டு வரலாம். ரைட்டு. படிக்கட்டு எப்படி இருக்கணும்? ஒத்தப்படையில் இருக்கணுமா ரெட்டப்படையில் இருக்கணுமா? படிக்கட்டு எப்பயுமே சிம்பிளாக பழைய காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாங்க, லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம். நம்ம எங்கே போய் நிற்கிறோமோ அங்கே லாபம்னு வரணும். அப்போ லாபம்னு வரணும்னா படிக்கட்டு எத்தனை வரணும்? படிக்கட்டு 2 படிக்கட்டு கட்டணும். ஆனால் ஒத்தப்படையில் படிக்கட்டு இருக்கணும். 21, 23, 25, 27, 29 இப்படி வந்தால் தான் படிக்கட்டு போய் அங்கே முடியும், லாபம்னு முடியும். அப்போ படிக்கட்டு அப்படிங்கிறது ஒற்றைப்படையில் தான் வரணும். படிக்கட்டு கட்டுறது 2 படிக்கட்டு கட்டினா 3வது படிக்கட்டு காலை தூக்கி வைக்கிறப்ப லாபம்னு போவோம். அதையும் தான் படிக்கட்டு 3 படிக்கட்டு தான் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கட்டு ஏறும் பொழுது லாபம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம நின்று உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் படிக்கட்டோடைய அமைப்பு. சரி, படிக்கட்டு மினிமம் எத்தனை இன்ச்சு இருக்கணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஒவ்வொருத்தர் படிக்கட்டு போட்டிருப்பான். நம்ம வெள்ளிங்கிரி மலை ஏறுற மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சானா இங்கேக்கு இருக்கும். ஒரு படிக்கட்டு 1 அடி இருக்கும். 3 படிக்கட்டுலேயே சங்கி போயிடுவான். மேமாடி போகிறக்குள்ளே இப்படின்னு ஆட்டம் கண்டு சங்கி போய் ஏன்டா இங்கே வந்தா அப்படின்னுங்கிற அளவுக்கு ஆயிடுவான். படிக்கட்டு மினிமம் 7 இன்ச்சுக்கு மேலே படிக்கட்டு நகரவே கூடாது. அப்படியும் போனாலும் 7.5 அவ்வளோதான். அதுக்கு மேலே படிக்கட்டு நம்மளுக்கு அதிகமே வரவே கூடாது. வந்தாலும் அது உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுது. அது எதுவுமே லாஜிக்கெல்லாம் கிடையாது. ஏற ஏற முட்டி முழங்காலெல்லாம் தேஞ்சு போய் கடைசியில் உடல் ரீதியான பிரச்சனை கொடுத்துரும். இது படிக்கட்டு எல்லாமே நம்ம வெளியே சொல்லக்கூடிய தன்மை. இதே படிக்கட்டு உள்ள வீட்டுக்குள்ளே போடுவாங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ளே போடுறதுனாலும் படிக்கட்டுக்கு இதே லாஜிக்கு தான். நான் சொன்ன மாதிரி இடத்துல தான் படிக்கட்டு வரணும். ஆனால் இந்த படிக்கட்டானது எல்லா ரூமோடையும் அந்த உள் மூலையில் வரவே கூடாது. உள் மூலையில என்ன, இது ஒரு பார்த்துங்க, இது ஒரு ஃபுல்லாக இந்த பிரேமிலிருந்து பார்த்துங்க, இது ஒரு இடம் அப்படியே ஃபுல்லாக ஒரு வீடு அப்படின்னா இந்த மூலையிலையும் கரெக்டாக படி வரக்கூடாது. தம்பி அப்படியே ஜூம் பண்ணி சொல்கிறேன். இந்த மூலையிலையும் வரக்கூடாது, அதே மாதிரி இந்த மூலையிலையும் வரக்கூடாது, அதே மாதிரி அந்த மூலையிலையும் வரக்கூடாது, அந்த மூலையிலையும் வரக்கூடாது. அப்படின்னா என்னென்ன நான் சொல்கிறது, வாயு மூலையில் வரலான்னு சொன்னேன், மேற்கு நிறுதியில் வரலான்னு சொன்னேன், தெற்கு நிறுதியிலெல்லாம் வரலான்னு சொன்னேன். இது எல்லாமே வரலாம் தான். ஆனால் அந்த டெட்டு எண்டு இப்படி முடிகிற இடத்துல இந்த முக்கில் எல்லாம் இந்த இடத்த படிக்கட்டு வரவே கூடாது. அப்படி வந்தால் அது சிறப்பான நல்ல இடங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, மாடிப்படிக்குள்ளே பாத்ரூம் போய் கட்டக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு விஷயம், அது கட்டலாமா கட்டக்கூடாதா? கட்டக்கூடாது. யார் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது? யார் கட்டக்கூடாது? ஏன் கட்டக்கூடாதுங்கிறீங்க? முதல்ல மாடிப்படிங்கிறது என்ன கிரகம்? மாடிப்படிங்கிறது ராகா. சரி சொல்லுங்கள், யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், மாடிப்படின்னா என்ன கிரகம்? மடங்கி 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 போகணும், வளைஞ்சு 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 போகும் படிக்கட்டு. இப்படி ராகு தான் வளைஞ்சு வளைஞ்சு போகுமா? சுருக்கி போகிறது, வளைஞ்சு போகிறது, கட்டாயி கட்டாயி போகிறது கேது தான் படிக்கட்டுக்கு காரகமே. தெரியுதுங்களா? படிக்கட்டு இப்படி போய் கட்டாகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், மறுக்கு இப்படி கட்டாகும், இப்படி கட்டாகும், இப்படி வளைஞ்சு கட்டாயி கட்டாயி போகும். படிக்கட்டுங்கிறது கேது. கேதுன்னா என்ன? நவ கிரகங்களில் உடல் உறுப்புகளில் கேது எதை சொல்லுவான்? மலத்துவாரம். அப்போ மாடிப்படிக்குள்ளே ஏன் வந்து கழிவறை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நல்லா கிரகங்களையும் அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்க்கணும். சும்மா நம்ம ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சும்மா ஏனாதானமெல்லாம் பேசவே கூடாது. அதாவது அனுபவம் தான் ஒரு விஷயத்துக்கு அழகு. சும்மா நேற்று வந்துட்டு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் வந்து ஒரு புக்கை படிச்சுவிட்டு நேற்று வாஸ்து பார்க்க வந்துட்டு படிக்கடியில் இந்த பாத்ரூம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பேசவே கூடாது. நான் வந்து யாரையும் தவறாக சொல்ல,
நீங்கள் சொல்கிறனால பாவம் எல்லாமே மக்கள் பயந்து கிடக்குறாங்க, புலம்புறாங்க. அப்படி நம்மக்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் பண்ணி டெய்லியும் புலம்புவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க தயவுசெய்து. மாடிப்படி அப்படிங்கிறது கேதுங்கிறது மலை துவாரம், கழிவு பொருள்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ மாடிப்படிகளில் படிக்கட்டு வரலாமா? சூப்பராக வரலாம். படிக்கட்டு வர்றது தப்பே கிடையாது. ஏன்னா எதையும் அனுபவிச்சு தான் பேசணும். நம்ம கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டுக்கு 30 வருஷம் இருக்கும். உண்மையாலுமே 30 வருஷம் இருக்கும். இந்த 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 வீட்டுக்கு மேலே நான் வாஸ்து பார்த்துருப்பேன். 1000 வீட்டுக்கு மேலே நம்ம அமைச்சு கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 800 வீட்டுக்கு நான் படிக்கட்டியில் பாத்ரூம் போட்டே கொடுத்துருக்கேன். யாரும் மோசமாக போகலையே, இப்படி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலையே, நல்லா தான் இருக்கிறாங்க. ஏமா நம்ம அனுபவத்தை தானே பேசணும். சும்மா ஒரு 3 ஜோசியத்துக்கு 5 வருஷம் 6 வருஷம், அதில் வாஸ்து படுத்துறது 2 வருஷம். 2 வருஷத்தில் ஒரு பெரிய யூடியூப் சேனலில் போட்டு கர்மா தான் சொல்கிறவங்களுக்கு கர்மா தான். ஏன்னா படிக்கடியில் கண்டிப்பாக பாத்ரூம் வரலாம். ஆனால் எது வரக்கூடாது? பூஜை அறை வரவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. படிக்கட்டு இருக்குதுன்னா படிக்கட்டுக்கு அடியில் பூஜை அறை வரக்கூடாது. படிக்கட்டுக்கு அடியில் எது வரக்கூடாது? செப்டிக் டேங்க் வரவே கூடாது. இந்த 2 விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். படிக்கடியில் சாமி ரூம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. சாமி ரூம்னு, சாமினா யார்? கிரகங்கள்ல யார்? குரு. அப்போ அங்கே படிக்கட்டுன்னா கேது. இந்த குருவையும் கேதுவையும் சேர்த்துங்க. ஐயா குருவும் கேது 2 பேரும் ஒன்று சேர்ந்தா என்னங்க ஐயா நடக்கும்? இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா. குருவும் சேர்ந்தா என்ன நடக்கும்? குரு அதாவது குருவோட கேது, அதாவது கேது மேக்சிமம் எந்த கிரகங்களில் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோடைய வலிமையை குறைக்கத்தான் செய்யும், தடையத்தான் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்? குருவும் கேதுவோடைய அந்த குரு அந்த இடத்துல இருந்தாவே, குருனா என்ன? பணம், நகை, பேச்சு, அதிகாரம், பதவி, செல்வாக்கு, சொல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே குரு தான். அப்போ இந்த கேதுவோட சேர்றப்ப அந்த இடத்த பாடிக்கடியில் படிக்கட்டு போட்டால் என்ன ஆகும்? 100 பவுன் நகை வச்சிருந்தாலும் சரி, எல்லாம் எங்கே போகும்? பள்ளிக்கூடம் போகும். பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு போகும். கடைசியில் சில நகை வரும், சில நகை அடமானத்துக்கு போய் ஏழை விட்டுருவாங்க. அடுத்து என்ன நடக்கும்? பொருளாதார பிரச்சனை வரும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு படிப்படியாக குறையும். குலதெய்வத்தோடைய அனுகிரகம் டோட்டலாக கிடைக்காது. பல்வேறு விதத்தில் அவன் வாழ்க்கையில் பிரச்சனையை நோக்கி போகிறான். அப்போ படிக்கடியில் சாமி ரூம்பு மட்டும்தான் வரக்கூடாதே தவிர, லெட்டின் பாத்ரூம்பு அதாவது செப்டிக் டேங்க் தான் வரக்கூடாதே தவிர, படிக்கடியில் பாத்ரூம்போ கழிவறையோ வரக்கூடாதுன்னு இல்லை. அப்படி வந்ததெல்லாம் நான் வாங்க கண்ணு கூட காட்டுறேன், எத்தனை வீடை வேணுமாலும் காட்டுறேன். நீங்கள் நேரடியாக அந்த கட்டின வீட்டில் அவங்ககிட்டயே கொடுக்குறேன், நேரடியாக நீங்கள் பேசுங்க. இதனால் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லவே முடியாது. வேறு ஏதாச்சும் ஒரு காரணங்கள், ஜாதக ரீதியாக பிரச்சனையில் ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருந்து அவங்க பிராபத்தை சந்திச்சாங்க தர இதுதான் காரணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நம்மளுடைய நோக்கம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாரக மந்திரமே. அப்போ இருக்கிறத நம்ம உள்ளதை சொல்லிட்டு போகலாமே, நம்ம இருக்கிறத பில்டப் பண்ணி பேச தேவையில்லையே. அப்போ அதே மாதிரி இந்த படிக்கட்டுங்கிறது 4 கார்னர்லையும் வரக்கூடாது. அதே மாதிரி படிக்கட்டு, ஏன் படிக்கட்டை மேற்கு படிக்கட்டு ஏறணும், அது எந்த திசையை பார்த்து பார்க்கணும்? நிறையா பேர் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. கிழக்கு பார்த்து தான் ஏறணும், வடக்கு பார்த்து தான் ஏறணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு மூத்த ஆசானே ஒருத்தர் சொல்லியிருக்கார். சரி, அதுக்கு நம்ம பேசுறதுக்கு வரல. ஏன் கிழக்கு பார்த்து தான் ஏறணுமா, வடக்கு பார்த்து ஏறுறது சரியா அப்படின்னு நம்மளே கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம். முதல்ல இந்த பூமி, ஐஸ்வர்யா சொன்னாங்கல்ல, இந்த பூமி அப்படிங்கிறது இந்த உலகத்தில், ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க, அது வேற இருந்தாலும் அவங்க வடிவமைச்சு அழகாக சொன்னாங்கல்ல. இந்த பூமி அப்படிங்கிறது மொத்தத்தில் எத்தனை டிகிரி? 23.30 டிகிரி வடகிழக்கு பள்ளம். அது எப்போ? அப்போ இப்போ எவ்வளோ சாஞ்சிருக்கு தெரியுங்களா? 27க்கு மேலே சாஞ்சிருச்சாமா. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில் 27 டிகிரிக்கு மேலே சாஞ்சிருக்குதா, அந்த அளவுக்கு இப்படி பள்ளம். அப்போ இந்த வடக்கு கிழக்குங்கக்கூடிய இடத்துல இந்த பள்ளம்ங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறனால அந்த இடத்துல தான் ஒரு மழை பெஞ்சா போய் தண்ணி ஒரு பள்ளமாக இருக்கிற இடத்துல தானே போய் நிற்கும். மழை பெய்யுது, தண்ணி எங்கே போய் நிற்கும்? பள்ளமாக இருக்கிற பக்கத்து தான் நிற்கி.
23 டிகிரி பள்ளமாக இருக்கிற இடத்துல தான் நிற்கும். அதனால தான் வடக்கு கிழக்கு பள்ளங்கிறாங்க. வடக்கு கிழக்கில் தண்ணி இருக்கணுங்கிறாங்க. வடக்கு கிழக்கில் நீங்கள் அந்த குழி போய் அந்த இடத்த போடியா அங்கே தண்ணி கிடக்குன்னு என்ன வேலை இல்லாமல் அவன் சொன்னான்? குழிக்குள்ளே தண்ணி இருக்கிற இடத்துல போய் தோண்டினா தானே தண்ணி வரும். மேட்டில் போய் தண்ணி நோண்டுன்னு எப்படி வரும்? அதனால தான் போர் போடுறது வடக்கு போடுங்க, கிழக்க போடுங்க, வடகிழக்கில் போடுங்க. தண்ணி தொட்டி கட்டுறது வடகிழக்கில் கட்டுங்க, கிழக்கில் பள்ளம் பண்ணுங்க. அது இல்லாமல் பூமி உங்கள் வீடு கட்டின இடத்துல உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கம் பள்ளமாக இருக்கணும், கிழக்கு பக்கம் பள்ளமாக இருக்கணும், வடக்கு காலியிடம் அதிகமாக இருக்கணும், கிழக்கு காலியிடம் அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக சொன்ன விஷயங்களை தான் நம்ம வடிவமைத்து அதை அப்படியே அழகாக கோர்வையாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ போய் ஒரு குழிக்குள்ளே உட்காந்துட்டோமாப்பா, வடகிழக்குங்கிற ஒரு 23 டிகிரி ஒரு 10 நம்ம பாணியில் சொல்ல போனால் ஒரு 10 அடி பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துட்டோம். எங்கே கீழே மேலே எந்திரிச்சு வரணும். குழிக்குள் இருக்கிறவன் மேலே எந்திரிச்சு வரணும்னா எந்த திசையை பார்த்து ஏறினான்னா மேலே வருவான்? மேட்ட பகுதியை பார்த்து ஏறணும். பள்ளமான திசைனா வடக்கு கிழக்கு பள்ளமான திசை. அப்போ மேட்டுக்கு அவன் வரணும், மேலே ஏறி வரணும். மலையில் அதாவது அந்த அவன் வீடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து தண்ணி இல்லாமல் நிற்கணும். அவன் எங்கே வர முடியும்? ஒன்று தெற்கு பக்கம் ஏறணும், இல்லைன்னா மேற்கு பக்கம் ஏறணும். அப்போ இந்த 2 திசை பக்கம் ஏறினா தான் மேட்டு பகுதிக்கு வர முடியும். அப்போ நம்ம இந்த மாடியில் இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த மாடியில் நான் மேலே போகணும்னா எந்த திசையை பார்த்து போகணும்? தெற்கு பார்த்து ஏறணும், இல்லைன்னா மேற்கு பார்த்து ஏறணும். அப்போ தெற்கு பார்த்து ஏறணும், மேற்கு பார்த்து ஏறணும். அப்போ படிக்கட்டு எங்கே ஏறணும்னா எப்பயுமே படிக்கட்டு தெற்கு திசையை பார்த்து ஏறணும், இல்லைன்னா மேற்கு திசையை பார்த்து தான் ஏறணும். வடக்கு திசையை பார்த்து ஏறவே கூடாது, கிழக்கு திசையை பார்த்து ஏறவே கூடாது. அது முற்றிலும் தப்பு. நானும் இன்னொன்றும் சொல்கிறேன், வடக்கு பார்த்தும் ஏறலாம், கிழக்கு பார்த்தும் ஏறலாம். எந்த வீட்டுக்காரங்க ஏறலாம்? யார் ஏறலான்னா அண்டர் கிரவுண்டு குழிக்குள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா? அண்டர் கிரவுண்டு இந்த ஃப்ளோர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரும்பாங்க, அதாவது அண்டர் கிரவுண்டு ஃப்ளோரும்பாங்க. அப்போ அந்த அண்டர் கிரவுண்டு கீழே இறங்குறவங்க மேற்கு திசையை பார்த்து படிக்கட்டு கட்டவே கூடாது. அது ரொம்ப தப்பு. தெற்கு திசையை பார்த்து படிக்கட்டு கட்டவே கூடாது. நீங்கள் இந்த லாஜிக்கு தூக்கி அங்கே கூடயே அண்டர் கிரவுண்ட் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. அப்போ அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு படிக்கட்டு போகாம கிழக்கு பார்த்து இறங்கணும், இல்லை வடக்கு பார்த்து இறங்குற மாதிரி நான் சொல்லக்கூடிய வாயு மூலை, தென்மேற்கு மூலை, அக்னி மூலை, இந்த 3 இடத்துலையும் கிழக்கு வடக்கு நோக்கி இறங்குமாறு படி அமைக்கணும். இப்படி அமைக்கிறது தான் படிக்கு சரியான ஒரு மாடிப்படி சம்பந்தப்பட்ட ஒரு வாஸ்து. வேற மாதிரி எல்லாம் அமைக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்போ நம்ம ஒரு மாடிப்படியோடைய சூட்சமமான விஷயங்கள் அப்படின்னாவே நான் சொல்லக்கூடிய ஒரே இந்த விஷயம்தான். இப்போ இவ்வளோ நேரம் பேசின விஷயம்தான் மாடிப்படியோட விஷயமே. சரி, லிஃப்ட்டு அப்படிங்கிறமல்ல, மாடிப்படிக்கு போகணும். லிஃப்ட்டை எந்த திசையில் ஏற்றலாம் அப்படின்னா லிஃப்ட்டு இதே மாதிரி தான். எந்த வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் லிஃப்ட்டை மட்டும் ஈசானியத்தில் மட்டும், வடக்கு ஈசானியம் ப்ளஸ் கிழக்கு ஈசானியம், இந்த இடத்துல லிஃப்ட் வரவே கூடாது. அப்படி வந்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி லிஃப்ட் வீட்டுக்குள்ளே வைக்கிறோம், வடக்கு வாயுவில் வைக்கலாம், அதே மேற்கு வாயுவில் லிஃப்ட் வைக்கவே கூடாது. வச்சாலும் பிரச்சனை. தெற்கு பார்த்ததுக்கு தெற்கு நிறுதியில் வைக்கலாம், அதாவது மேற்கு நிறுதியிலையும் வைக்கலாம், அந்த இடத்துல லிஃப்ட் வைக்கலாம். ஆனால் அந்த கார்னரில் வராத அளவுக்கு வைக்கணும், அதை நல்லா மென்ஷன் பண்ணணும். அக்னி மூலை அப்படிங்கிற இடத்துல கிழக்கு ஈசானிங்கிற பகுதியில் தாராளமாக லிஃப்ட் வைக்கலாம். அப்போ எந்த திசைகளாக இருந்தாலுமே 90 டிகிரிக்காக இருக்கணுமே தவிர 90 டிகிரி விட்டு விரிவாங்கக்கூடிய இடம்னா 2 விஷயம், 2 மூலை மட்டும்தான் இழுத்துட்டு இருக்கலாம். சிறப்பு. வடக்கு ஈசானியை இழுத்துக்கிட்டு இருந்தால் சிறப்பு, கிழக்கு ஈசானியை இழுத்துக்கிட்டு இருந்தால் சிறப்பு. இதை தவிர்த்து தென்மேற்கு இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா கெட்ட சகவாசத்துக்கு போய் அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நடவடிக்கைகள், காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்களுக்கு தானாக அந்த கிரகங்கள் தூண்டுதலை கொடுக்கும். இதே அக்னி மூலை இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாவே நிச்சயம் அவர்கள் உடல் ரீதியான, கடன் ரீதியான, பொருளாதார ரீதியாக சிக்கிக்கொள்ள அந்த கிரகங்கள் அவரை இழுத்து கொண்டு செல்கிறது என்று அர்த்தம். மேற்கு பார்த்த வாயு மூலை இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாவே நிச்சயம் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு நாளாவது சட்டத்தை
சந்திச்சே தீரணும். சட்டத்தை சந்திச்சா என்ன? கோர்ட்டு, கேஸு, வழக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை அடைந்தே தீர்வார்கள். இப்போ இந்த படிக்கட்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாகவே நம்ம பேசக்கூடிய விஷயம்னாவே முழுக்க முழுக்க இந்த படிக்கட்டுடைய முழுமையான வாஸ்துங்கிறது இதுதான். இதுக்கு மேலே வாஸ்துல படிக்கட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாடிப்பொடியோட வாஸ்தை நம்ம இதோடு நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.